யானை நீங்க பார்த்துருக்கீங்க. யானைமலை, இந்த மலை வந்து யானை வந்து படுத்திருக்க மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். அதனால இது யானைமலை ஒத்தக்கடை, ஒத்தக்கடைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்புக்குரிய முரியேஸ்வரி சரவணன் அவர்கள். இந்த ஊராட்சியோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊராட்சி வந்து ஒரு 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 பெரிய ஊராட்சி. மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா ஒத்தக்கடை தான் வந்து ஒரு பெரிய ஊராட்சி. 25,000 ஓட்டர்ஸ்க்கு மேல இருக்க ஒரு ஊராட்சி. இந்த ஊராட்சியில வந்து பாத்தீங்கன்னா 9 இலக்கு பத்தி பேசியிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் 9 இலக்கு தெரியும்ல. 9 கருப்பொருட்கள்ல 9மே வந்து ஓரளவுக்கு ஒரு 70-80% தன்னிறைவு பெற்ற ஊராட்சி அப்படின்னா அது ஒத்தக்கடை. இது வந்து இப்ப நம்ம தேசிய விருதுக்காகவும் சிறந்த நிர்வாகத்துக்கான இலக்குகள் கீழே இதை நம்ம தேர்வு செஞ்சு அதுக்கான ஐஇசி ஆக்டிவிட்டிஸ், மற்ற வீடியோஸ் எடுக்கிறது, மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு இந்த கற்றல் மையம் மாதிரி இங்க வந்து நீங்க கத்துக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதற்கு தரம் பிரிக்கிறதுனா வந்து இங்க வந்து தரம் பிரிக்கிறத விட இவங்க நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து அங்கேயே தரம் பிரிச்சு வாங்கிடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய பிளஸ். 20 பேர் இவ்வளவு பேர் இருக்கும் போது இங்க ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே லீவு போட மாட்டாங்க. அப்படியே லீவு போறதெல்லாம் முன்கூட்டியே தகவல் கொடுத்துருவாங்க. சம்பளமே இல்ல நான் வந்து வரமாட்டேன் அப்படின்லாம் இருக்க மாட்டேன். சம்பளமே அங்க நீ கொடுக்கலனாலும் நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடம் வந்து சுத்தமா இது ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அந்த ஒரு சர்வீஸ் மைண்ட்ல வேலை பார்க்க முடியும். பின்னாடி வந்து மதுரை ஹைகோர்ட் இங்க இருக்குன்னா அப்ப சுத்தி இருக்கவங்களாம் பெரிய பெரிய ஜட்ஜஸ், பெரிய பெரிய எம்பிபி, ஏபிபி அப்படிதான் இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா உடனே ஒரு கேஸ் போட்டுருவோம். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில இந்த இடம் வந்து இவ்வளவு சுத்தமா நெருக்கி இன்னைக்கு வந்து அந்த உரத்துக்கு வந்து கிண்டி இருப்பாங்க. அதனாலதான் இந்த ஸ்மெல் வரும். இதுக்கு முன்னாடி வர பிரசிடன்ஸ் நாங்க இங்க வச்சு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அந்த அளவுக்கு ஸ்மெல்லே இருக்காது. அது ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்க அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக வச்சும் அந்த டீ ஸ்நாக்ஸை கொடுத்தோம். இப்ப அந்த இதுக்கு எடுத்ததுனால இதாகுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இதை முழுக்க நிர்வகிக்கிறது வந்து செல்வி மேடம் தான். வாங்க. பிளாக் கோஆர்டினேட்டர். நீங்க ஒரு ஏஇ ஓவர்சியருக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதை வந்து இந்த மேடம் இருக்கும். ஆனா நீங்க சந்தேகங்கள், இது எப்படி உருவாக்குனீங்க, அதை பத்தியான விரிவாக்கம் வந்து செல்வி மேடம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. வெறும் காய்கறி கழிவுகளை மட்டும் வச்சு இஎம்ஐ சொல்யூஷன். அதாவது 90 லிட்டர் தண்ணியில 5 கிலோ வெல்லம், 3 லிட்டர் தயிர். இது ஏன்னா அந்த காய்கறி வந்து மக்குறதுக்கான அந்த இது வந்து நாங்க தயார் பண்ணுவோம். அதை தயார் பண்ணி நாங்க காய்கறி அரைக்கிறப்ப அதை போட்டு அரைப்போம். அப்ப ஸ்மெல் வராது. நீங்க வீட்லயே பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு மேல காய்கறி வாடை எவ்வளவு இருக்கும். எவ்வளவு ஒரு நாளைக்கு 500-600 கிலோ அரைக்கிறோம். இவ்வளவுதான் ஸ்மெல் இருக்கு. இதுவே அது காய்கறியோட எப்பயுமே இருக்க யதார்த்தமான ஸ்மெல்லு தான். அந்த ஸ்மெல்லையும் போக்குறதுக்கு தான் அந்த இஎம்ஐ சொல்யூஷன் போடுவோம். 42 நாள்ல அது உரமா எடுப்போம். 2வது மண்புழு உரம் எடுக்கிறோம். அதாவது இங்க கிராமம் ஒட்டி இருக்கனால சாணக்கழிவு, காய்கறி கழிவு சேர்த்து மண்புழு உரம் தயார் பண்றோம். 3வது வந்து ஃபுட் வேஸ்ட். நம்ம ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம ஊராட்சி சிட்டியை ஒட்டி இருக்கனால நிறைய கடைகள் இருக்கு. அதுல இருந்து வர ஃபுட் வேஸ்டையும் தனியா எடுப்போம். ஹாஸ்டல் இருக்கு, பக்கத்துல இருக்க காலேஜ்ல இருந்து எங்களுக்கு ஃபுட் வேஸ்ட் கொடுத்து போவாங்க. அந்த ஃபுட் வேஸ்ட், காய்கறி கழிவு, இறைச்சி கழிவு, இந்த மாதிரி கழிவுகளை வச்சு பயோகேஸ் தயார் பண்றோம். இந்த பயோகேஸ்ல தயார் பண்ற கேஸ்ல இருந்து தான் இந்த யூனிட்டுக்கே நாங்க கரண்டா யூஸ் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு பேசுறது கேட்காதனாலதான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் ஜென்ரேட்டர் ஓட தான் செஞ்சுச்சு. ஜென்ரேட்டர்ல தான் இந்த யூனிட்டுக்கே எல்லா மிஷினையும் நாங்க ஓட்டுவோம். அது ஒரு வருமானம் கிடைக்கும். அப்புறம் பிளாஸ்டிக் கவர் வந்து நாங்க வீடுகள்ல பிரிச்சு வாங்குவோம், கடைகள்லயும் வாங்குவோம். பக்கத்து பஞ்சாயத்துல இருந்து 10 ரூபாய்க்கு வாங்கி அதை அரைச்சு நாங்க 35 ரூபாய்க்கு நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். இது இப்ப 1 இயரா இது பண்ணிட்டு இருக்கோம். ஊராட்சிக்கு மட்டும் ஒரு 2 லட்சத்துக்கு மேல அது பிளாஸ்டிக்ல இருந்து வருமானம் வீட்டு கொடுத்துருக்கோம். அது இப்ப ஊராட்சி கணக்குல தான் வச்சிருக்கோம். மாசம் வருஷம். அதாவது அந்த பிளாஸ்டிக் தார் ரோடு போடுறாங்கல்ல, அந்த தார் ரோடு எப்பப்ப போடுறாங்களோ எங்கிட்ட எடுத்துருவோம். நாங்க 10 ரூபாய்க்கு வாங்குறதே எங்களுக்கு 35 ரூபான்றப்ப அது ஊராட்சிக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் பில்லு நாங்க இந்த யூனிட் கட்டினதே இல்லை. நாங்க இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஜென்ரேட்டர்லயே இதாகும்.
அதான் எங்களோட சக்சஸ். குப்பைகள்ல இருந்து என்னென்ன விதமா நம்ம பிரிக்கலாம், அதை எவ்வளவு தூரம் நம்ம சக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது இது வந்து ஃபர்ஸ்ட் நான் பழைய போட்டோவே காட்டுறேன். அந்த வெளியே பாத்தீங்கன்னா பெரிய கம்பி நீட்டி இருக்கும் கட்டடம். அந்த பில்டிங் வரைக்கும் 25,000 டன்னு குப்பை இங்க இருந்துச்சு. இவங்க பிரசிடென்ட் ஆகுறப்பயே ஒரு வாக்கு சுத்தப்படுத்தாம அப்படியே இருந்துச்சு. 7-8 வருஷம் 8 வருஷம் குப்பை வெளியே கொண்டு எங்க போடுறதுன்னு தெரியாமயே வச்சுட்டு பழைய தலைவர்கள் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே போயிட்டாங்க. இவங்க வாக்குறுதியை கொடுத்து எலெக்ஷன்ல கேட்டதே இந்த குப்பைகளை நாங்க இது பண்ணி அதுக்கான வழிமுறைகளை செஞ்சு நம்ம ஊராட்சியை சுகாதாரமா பண்ணுவோம் அப்படின்னு அதை வந்து இத சக்சஸ் பண்ணிருக்காங்க. வேற ஏதாவது கேள்வி